கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளியின் வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஆளில்லாத ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடக்க முயன்ற போது ரயில் மோதி இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். பள்ளி வேன் அப்பளம் போல் நொறுங்கியதில் 10க்கும் மேற்பட்ட காயமடைந்திருக்கின்றனர். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுதன். இந்த பள்ளி வேனில் எத்தனை பேர் பயணித்தனர், எத்தனை மாணவர்கள் உள்ளே இருந்தனர், அவர்களின் நிலை என்ன? தற்போது வரை 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மற்ற மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஓட்டுநருடைய நிலை என்ன? வணக்கம் தனலட்சுமி. கடலூர் மாவட்டத்தில் செம்மங்குப்பம் பகுதியில் தனியார் பள்ளி வேனில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுடன் பள்ளி வேன் சென்றுள்ளது. அப்போது செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆளில்லா ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடக்க முயன்ற போது விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அதிவிரைவு ரயில் எதிர்பாராத விதமாக பள்ளி வேன் மீது மோதி சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு மேல் இழுத்து சென்று தண்டவாளத்தை விட்டு தூக்கி வீசியுள்ளது. இந்த விபத்தில் பள்ளி வேன் அப்பளம் போல் நொறுங்கியுள்ளது. அது மட்டுமின்றி இந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் பள்ளியில் வாகனத்தில் இருந்து ஏராளமான புத்தகங்களும் மாணவர்களும் தண்டவாளம் மற்றும் அதன் அருகே இருந்த பகுதிகளில் தூக்கி வீசப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்டோர் அந்த இடர்பாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த மாணவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் தற்போது நிகழ்விடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு விசாரணையும் நடத்தி வருகின்றனர். அதே போல ரயில்வே காவல்துறையினரும் இந்த விபத்து குறித்து தற்போது விசாரணையை துவக்கி இருக்கின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கேட் கீப்பரின் அலட்சியம் காரணமாக இந்த விபத்து நேர்ந்திருக்கக்கூடும் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. அதே போல ஆளில்லா ரயில்வே கேட் பகுதியில் சிக்னல் முறையாக கிடைக்காமல் கேட் மூடப்படாமல் இருந்ததன் காரணமாக பள்ளி வேன் ஓட்டுநர் ரயில் வருவதை கவனிக்காமல் அவர் தண்டவாளத்தை கடந்து செல்ல முற்பட்டிருக்கிறார். அப்போது தண்டவாளத்தின் மீது அவர் செல்லும் போதுதான் அப்பகுதியில் ரயில் வருவதை கண்டுள்ளார். அவர் சுதாரித்து தப்பி செல்ல முயற்பதற்கு முன்னதாகவே அதிவேகமாக வந்த ரயில் பள்ளி வேன் மீது மோதி சுமார் 50 கிலோமீட்டருக்கு மேல் வேனை இழுத்து சென்றிருக்கிறது. இந்த விபத்தில் பள்ளி வேன் சுக்கு நூறாக அப்பளம் போல் நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விபத்தில் பள்ளி பாட புத்தகங்கள் மற்றும் மாணவர்கள் அங்கு தண்டவாளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சிதறி கிடந்த காட்சிகளும் பார்ப்போர் மனதை தற்போது பதற வைக்கும் வகையில் இருக்கிறது. இந்த விபத்தில் இந்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கிற தகவலும் வெளியாகி ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூரில் நிகழ்ந்த இந்த ரயில் விபத்து என்பது தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து எமது செய்தியாளர் நதீம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் நதீம். தற்பொழுது கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் கவலைக்கிடமான நிலையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் நிலை என்ன? தற்பொழுது வரை மருத்துவமனை தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல் வெளியாக இருக்கிறதா? நிச்சயமாக தனலட்சுமி, கடலூர் மாவட்டம் செம்மாங்குப்பத்தில் ஆச்சாரிய பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல பாத்தீங்கன்னா தற்போது 3 மாணவர்கள் அதாவது உடல் சிதறி உயிரிழந்து உள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா கடலூர் செம்மாங்குப்பத்தில் ரயில் தண்டவாளம் பாத்தீங்கன்னா பள்ளி வேன் சென்ற போது ரயில் கேட் திறந்ததுக்கு இந்த கேட் திறந்ததால ஓட்டுநர் வேன் போலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரயில் மோதிய விபத்துல பாத்தீங்கன்னா வேன் தூக்கி வீசப்பட்டு அதாவது 50 கிலோமீட்டர் தூரமே வேன் அப்படியே இழுத்துனே விபத்து நேரிட்டு இருக்கிறது. இது குறித்து அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் கேட்டபோது விபத்து எப்படி நேரிட்டது என்பதால் அந்த தண்டவாளத்தில் இருந்த ஊழியர் தூங்கி விட்டதால் இந்த விபத்து நடந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக வேனில் மற்றும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஏற்றி சென்றது என்று தகவலும் வெளியாகியுள்ளது. இதில் 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது குறித்து கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் நேரில் சென்று
தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார். இது மட்டுமின்றி இந்த விபத்தானது தமிழகத்தை பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தும் விபத்தாக பார்க்க முடிகிறது தனலட்சுமி. நன்றி. அதையும் தொடர்ந்து நாகமுத்து இணைப்பிருக்கிறார், அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் நாகமுத்து. தற்பொழுது கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை மாணவர்கள் அந்த வேனில் பயணித்தனர்? அவர்களின் நிலை தற்பொழுது என்ன? மேலும் இந்த விபத்து ஓட்டுநருடைய கவனக்குறைவால் நடைபெற்றதா? அது குறித்தான விவரம் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? விவரிங்க. தனலட்சுமி, விழுப்புரத்திலிருந்து மாயவரம் செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயில் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் செம்மங்குப்பம் அருகே கடக்கும் போது பள்ளி வேன் மோதி விபத்துக்குள்ளாகுது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வேன்ல 4 மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர், ஒரு பள்ளி பாதுகாவலர் என 6 பேர் வந்து பயணித்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே வந்து ஒரு பள்ளி மாணவர் உயிரிழக்கிறார். அதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்கு அழைக்க வரப்பட்ட இடத்துல சாதுமதி என்ற பள்ளி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறாங்க. இதுவரையிலும் வந்து 2 பேர் உயிரிழந்த நிலையில அந்த பள்ளி வேன்ல பயணித்த 2 மாணவர்கள் வந்து தற்போது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வேனை ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் பாதுகாவலர் தற்போது சிகிச்சையில இருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்து ஏற்பட்டதுக்கான காரணம் வந்து இதுவரையிலும் தெரியப்படவில்லை. அங்கிருந்து அந்த பார்த்தவர்கள் கூறிய தகவலின் அடிப்படையில தற்போது வந்து காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த விபத்தை பார்த்த நபர்கள்ல பாலாஜி என்ற நபர் வந்து கூறும்போது பாத்தீங்கன்னா அந்த ரயில்ல வந்து கடக்கும்போது அந்த கேட் ஆனது போடப்படவில்லை என்ற ஒரு தகவல் வந்து கொடுத்திருந்தார். அந்த கேட் வந்து போடப்படாத ஒரு சூழ்நிலையில அதனை கவனிக்காம தான் இந்த பள்ளி வேன் வந்து அந்த இடத்துக்கு சென்றதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இதனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டதாக பாலாஜி என்பவர் கூறிய தகவலின் அடிப்படையில தற்போது வந்து போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. மேலும் உயிரிழப்புகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில இங்கு வந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலையானது நிலவி வருகிறது தனலட்சுமி. நாகமுத்து, தற்பொழுது 4 மாணவர்கள் பயணித்ததில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஒரு மாணவரின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? இது குறித்து பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? அது குறித்தான தகவல் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? பெற்றோருக்கு தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து சொல்ல போனோம் என்றால் 2 மாணவர்கள் தற்போது வந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில ஒரு மாணவருடைய நிலை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில மேலும் வந்து அதாவது இந்த உயிரிழப்புகள் வந்து அதிகரிக்கப்படலாம் என்ற ஒரு நிலை வந்து கூறப்படுகிறது, மருத்துவ தரப்புல கூறப்படுகிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கம் பக்கத்துல இருந்தவர்கள், அந்த வேனுக்கு அருகாமையில் இருந்தவர்கள் எல்லாம் விபத்தில் ஏற்பட்டிருக்கிறதுனால எந்த வேன் விபத்துல வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் எல்லாம் இன்னும் கிடைக்கப்படவில்லை. இது தொடர்பாகவும் அதிகாரிகள் வந்து விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து. தொடர்ந்து மதிவாணன் இணைப்பில் இருக்கிற அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் மதிவாணன். தற்பொழுது கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மற்றவர்கள் நிலை என்ன என்பது குறித்து தெரியவில்லை. தற்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பெற்றோர்கள் தரப்பிலிருந்து எண்ணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த ஓட்டுநர் நிலை என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து அந்த ரயில்வே கேட்டானது மூடப்படாததே இந்த விபத்திற்கு காரணம் என சொல்லப்படக்கூடிய சூழலில் அந்த ரயில்வே கேட்டானது எப்பொழுதுமே மூடப்படாமல் இருக்கிறதா, அல்லது இன்றைக்கு மட்டுமே அந்த ரயில்வே கேட் மூடப்படாத இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா? வணக்கம் தனலட்சுமி. கடலூர் அடுத்த செம்மன்குப்பம் கிராமத்தில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் என்பது மோதி இருக்கிறது. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் என்பது நடந்திருக்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 சிறுமிகள் தற்சமயம் உயிரிழந்திருக்கிற சம்பவம் என்பது உலகத்தையே உலுக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். மிகச்சரியாத இன்றைய பொழுது அனைத்து பள்ளிக்கூடங்களும் திறக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மழலை செல்வங்கள் அனைத்தும் மிகச்சரியாத காலை 7 மணிக்கெல்லாம் தங்களது பெற்றோரிடமிருந்து விடைபெற்று அன்பு முத்தத்தை வாங்கி கொண்டு அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கான பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். அப்பொழுதுதான் ஓட்டுநர் அந்த வாகனத்தை ஏற்றிருக்கிறார். அந்த ரயில் கேட் என்பது எப்பொழுதும் மூடப்படும், ஆனால் இன்றைய பொழுதுதான் மூடப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்ற கோணத்தில் தற்சமயம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த ரயில் தண்டவாளத்தை கடக்கிற பொழுதுதான் எதிரி வரக்கூடிய அந்த ரயிலை அந்த ஓட்டுநர் பார்த்திருக்கிறார். இருப்பினும் கூட தன் உயிரையும் துச்சம் என நினைத்து அந்த ரயில் வருவதற்குள் அந்த தண்டவாளத்தில் இருந்து கடத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இருப்பினும் கூட கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரயிலானது
அந்த பள்ளி குழந்தைகள் பயணித்த அந்த வேன் மீது மோதி இருக்கிறது. இந்த அசம்பாவிதம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவ இடத்திலேயே 3 சிறுமிகள் உயிரிழந்திருக்கிற சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே சமயம் மீதம் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளை அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையில் சிறுகாயங்களோடு இருப்பதாகத்தான் முதல் கட்ட தகவல்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இன்னும் நிறைய குழந்தைகள் அளவுக்கு அதிகமான படுகாயங்களும் இருப்பதாக தகவல்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. சுறுசுறுப்போடு விரைந்து தற்சமயம் மருத்துவர்கள் அனைவரும் அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர். அதே சமயம் குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கான அந்த தகவல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் அனைத்துக்கு அளவுக்கு ஏராளமான பொதுமக்கள் சூழ்ந்திருக்கின்றனர். அந்த ரயில் மோதிய நிமிடத்தில் அந்த ஓட்டுநரும் தற்சமயம் இந்த விபத்தில் அவர் காயமடைந்திருக்கிறார். அந்த பகுதியை சார்ந்திருக்கிற கிராமத்து பொதுமக்கள் தான் அனைவரும் ஒன்று கூடி அந்த குழந்தைகளை மீட்டு தற்சமயம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் இந்த விபத்து எவ்வாறானது ஏற்பட்டது, அந்த ரயில் கேட்டை மூடுவதற்கான ஊழியர் நிரந்தரமாக இருக்கிறாரா இல்லையா என்பது கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் வருவதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 20 நிமிடத்திற்கு முன்பதாகவே அந்த ஊழியருக்கு தகவல் என்பது தெரிவிக்கப்படும். 10 நிமிடத்திற்கு முன்பாக அந்த கதவுகள் என்பது மூடப்படும் என்ற சட்ட விதிகள் இருக்கிற அடிப்படையில் இவ்வளவு தூரங்கள் பயணிக்கக்கூடிய அந்த ரயில் எவ்வாறு அந்த ரயிலை கலக்க முடிந்தது, அதே போல பயணிகளுடைய அலட்சியம் என்னவாக இருந்தது, அந்த ஊழியருடைய அலட்சியம் என்னவாக இருந்தது என்ற கோணத்தில் தற்சமயம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பாகத்தான் நாட்டையே உலுக்கிய அந்த விமான விபத்து என்பது ஏற்பட்டு கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்டோரை நாம் பறிகொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது அரங்கேறியது. தற்சமயம் தமிழ்நாட்டில் நம்முடைய இந்த மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிற சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ரயில்வே போக்குவரத்து இதற்கான தகவல்களை என்னவிதமான தகவல்களை தரப்போகிறது, என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்திருக்கிறது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரும் அந்த பதவிக்கு விரைந்து செல்கிறார் என்ற தகவலும் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக உரிய இழப்பீடுகளும் பலியான குழந்தைகளுக்கு வழங்கப்படும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றால் சொன்னாலும் கூட குழந்தைகளுடைய அந்த இழப்பு என்பது பெற்றோர்கள் எவ்வாறு தாங்கிக் கொள்ள போகிறார்கள் என்ற அச்சமான மனநிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இதனை அறிந்திருக்கிற அந்த சிறுவர்களுடைய குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவரும் தற்சமயம் மருத்துவமனையை நோக்கி பதற்றமான அந்த மனதோடு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் மட்டுமே உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் மற்ற குழந்தைகளுக்கு ஏதேனும் பெரிய காயங்கள் இருக்கிறதா என்பதை தற்சமயம் மருத்துவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தனலட்சுமி. மதிவாணன், தற்பொழுது இந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்திருக்கக்கூடிய சூழலில் கவலைக்கிடமான நிலையில் எத்தனை மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில்? அது குறித்தான தகவல் எதுவும் தெரியுமா? நிச்சயமாக தற்சமயம் 3 அந்த குழந்தைகளை பொறுத்தவரையில் பலியாகி இருக்கிறார்கள் என்ற வேதனை கலைந்த செய்தி என்பது நம்மை வந்தடைந்திருக்கிறது. அதே சமயம் கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்சமயம் சிகிச்சையில் இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் சிறிய சிறிய காயங்கள் இருக்கிற பட்சத்திலும் கூட பெரிய காயங்களும் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட, அதாவது படுகாயங்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய காயங்களும் 4 குழந்தைகளுக்கு இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு தற்சமயம் தகவல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களே ஒரு விபத்தில் சிக்கிக் கொள்கிற பொழுது அவர்களுடைய மனநிலை என்பது சில நிமிடங்களுக்கு ஒரு பதட்டமான பயமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும். தற்சமயம் இந்த விபத்தில் சிக்கி இருக்கிற அந்த குழந்தைகளை பொறுத்தவரையில் பிஞ்சு குழந்தைகள் அவைகள் அந்த பயத்தில் இருந்து அவைகளை எதிர்கொண்டு வெளியில் வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் என்று மருத்துவர்கள் சொல்லி வருகிறார்கள். சில குழந்தைகளை பொறுத்தவரையில் மிகுந்த மன அமைதியோடு மௌனத்தோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தங்களுடைய பெயர், தங்களுடைய ஊர் போன்றவைகளை கேட்கிற பொழுது கூட குழந்தைகள் படுகாயங்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு விதமான பயம் கலந்த உணர்வோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஊர்தியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட தலைக்குப்புற கவிழ்ந்து இருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தைகளை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலோடு இருந்து வருகிறார்கள். இன்னும் இந்த உயிரிழப்பு என்பது தொடருமா என்பது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 4 பேர் படுகாயம் அடைந்திருக்கிற சூழ்நிலையில் அவர்களுடைய உயிர் எந்த விதத்திலும் பிரியாத வண்ணம் மேற்கொண்ட தீவிர சிகிச்சைகள் தற்சமயம் மருத்துவர்களை பொறுத்தவரையில் அளித்து வருகின்றனர். இதனை அறிந்திருக்கிற அந்த கிராமத்து பகுதி மக்கள் அனைவரும் உடனடியாக விரைந்து அந்த பகுதிக்கு சென்று அந்த குழந்தைகளுடைய மீட்டதனுடைய விளைவின் காரணமாகத்தான்
பெரும் இழப்பு என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரயிலினுடைய அந்த ஓட்டுநர் மற்றும் ரயிலினுடைய தடத்தினுடைய பாதை பயணம் என்பது எந்த விதத்திலும் தவறில்லாத இல்லை. ஆனால் அங்கே ரயில் கேட்டை நிச்சயமாக அணைத்து வைக்கக்கூடியவர் எங்கேயோ சென்று விட்டார் என்ற தகவல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ரயில்வே ஊழியரினுடைய அலட்சிய போட்டியின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது சிக்னல் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியினுடைய காரணமாக இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது ரயில்வே ஓட்டுநருடைய அலட்சியத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்பதை இன்னும் தீவிர புலன் விசாரணையின் மூலமாகத்தான் நமக்கு தெரிய வரும். தற்சமயம் 3 குழந்தைகள் பலியாக இருக்கிற சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். உரிய இழப்பீடுகளை நிதிகளை வழங்குகிற பட்சத்திலும் கூட அந்த 3 குழந்தைகள் உயிர் பிரிந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஏற்புடையதாக அல்ல, ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. விமான விபத்தின் பெரிய விபத்துக்கு பிறகு இந்த விபத்து என்பது தமிழக மக்களுடைய நெஞ்சை சுற்றுநூறாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். இது போன்ற விபத்துகள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கும், அதே போல இந்த ரயில்வே கிராசிங் என்று சொல்லக்கூடிய கடக்கக்கூடிய அந்த பாதைகளில் சரியான ஊழியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இனிமேல் இந்த விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு ரயில்வே நிர்வாகம் என்னென்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோணத்தில் தற்சமயம் ஆய்வு செய்து வருகின்றனர். தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர ஊர்திகள் அனைத்தும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அனைத்து மாணவர்களையும் தற்சமயம் மீட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சிகிச்சை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் எத்தனை முழு படுகாயங்கள் அடைந்திருக்கிறார்கள், எத்தனை சிறுகாயங்கள் அடைந்திருக்கிறார்கள், குழந்தைகளுடைய வயது, பள்ளி பருவ வயது போன்றவைகள் எல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். இந்த விபத்தை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய வயது இல்லை. அதை காரணத்தினால்தான் மன அச்சத்தின் காரணமாக அந்த ஒரு விதமான பயத்தோடு மாணவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அரவணைக்கிற பொழுது நிச்சயமான அவர்களுக்கான அந்த தைரியம் வரும். விபத்து குறித்து அந்த குழந்தைகள் கூட சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓட்டுநருடைய அந்த நிலை என்பதும் சற்று கவலைக்கிடமாக இருப்பதாக தற்சமயம் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் கூட அவருக்குமான அந்த தீவிர சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன். தொடர்ந்து நாகமுத்து இணைப்பில் இருக்க அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் நாகமுத்து. தற்பொழுது கடலூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தம் எத்தனை பேர் அந்த வேனில் பயணித்தனர்? மேலும் துறை ரீதியிலான நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த ரயில்வே கேட் மூடப்படாததற்கு? தனலட்சுமி, விழுப்புரம் மாயவரம் பேசஞ்சர் ரயில் பாத்தீங்கன்னா கடலூர் செம்மங்குப்பம் பகுதியை கடக்கும் போது பள்ளி வேன் மீது மோதி ரயில் மோதி தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர் சேடப்பாளையம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை ஏற்றுக்கொண்டு கடலூர் டி குமாரபுரம் பகுதியில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு பள்ளி மாணவர்களை அழைத்து செல்வது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் இன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா 7:40 மணிக்கு பள்ளி வேனில் 4 பள்ளி மாணவிகள் மற்றும் ஓட்டுநர், பாதுகாவலர் என 6 பேர் பயணித்திருக்காங்க. இந்த நிலையில இந்த பேசஞ்சர் ரயில் கடக்கின்ற போது அந்த இடத்துல அந்த கேட்டானது போடப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த கேட் போடாததுனால அந்த பள்ளி வேனானது ரயில் வருவது தெரியாமல் கடந்திருப்பதனால இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவல்களானது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விபத்துல பார்த்தீங்கன்னா பள்ளி வேன் முழுவதுமாக சுக்குநூறாக நொறுங்கியது. அந்த காட்சிகளாக நம்ம பார்க்க முடியுது. மேலும் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே பள்ளி மாணவர் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபகரமாக உயிரிழக்கிறார். மேலும் ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சில மணி நிமிடங்களிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த பள்ளி வேன்ல பயணித்த 6 பேர்ல மாணவிகள் 4 பேர். இதில் 2 பேர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 மாணவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில பள்ளி வேனை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் பாதுகாவலர் கடலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இதுல அந்த பள்ளி மாணவர்கள் 2 பேர்ல ஒருவரது நிலை பாத்தீங்கன்னா கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடலூர் அருகே இருக்கிற தொண்டமாநத்தம் பகுதியை சேர்ந்த நிமிலேஷ் என்ற மாணவரும், அதே போல சுப்பிரமணியபுரம் பகுதியை சேர்ந்த சாருமதி என்ற பெண்ணும் தற்போது
உயிரிழந்ததாக காவல்துறை தரப்புல நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது வரையிலும் ஒரு முழுமையான விவரங்கள் வந்து கிடைக்கப்பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் கடக்கக்கூடிய இந்த ரயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, செம்மங்குப்பம் என்ற பகுதியில வந்து இங்கு வந்து கேட் போடப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அந்த நேரத்துல அந்த அக்கம் பக்கத்துல பார்த்த நபர்கள்ல பாலாஜி என்ற நபர் வந்து குறிப்பிட்டதை வைத்து காவல்துறையினர் தற்போது வந்து விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல அவர் வந்து செல்போனை வந்து பார்த்து கொண்டிருந்ததாகவும், அந்த இடத்துல வந்து கேட் போடப்படாதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில தற்போது வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் வந்து தொடர்ந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து உறவினர்களிடையும் அந்த அக்கம் பக்கத்தில் பார்த்தவர்களிடம் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வந்து ரயில்வே துறையினுடைய அலட்சியத்தினால இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில ரயில்வே துறையினரும் இது விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி வேனில் பயணித்த 2 மாணவர்கள் வந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவமும், இந்த ரயில் மோதி பள்ளி வேன் வந்து சுக்குநூறாக நொறுங்கிய சம்பவமும் கடலூர்ல பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது தனலட்சுமி. நாகமுத்து, தற்பொழுது பார்த்தோமானால் இந்த விபத்துக்கு காரணம் இந்த ரயில்வே கேட் மூடப்படாததே முக்கிய காரணம் என பார்க்கப்படக்கூடிய சூழலில் அந்த ரயில்வே கேட்டை மூடுவதற்காக அங்க துறை ரீதியிலான நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? புகார் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா ரயில்வே துறையில்? நிச்சயமாக தனலட்சுமி, தற்போது வந்து இந்த விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பள்ளி வாகனத்தையும் மற்றும் அதுல வந்து விபத்துல வேறு யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா, வேறு ஏதேனும் அசம்பாவிதங்களை வந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக உடனடி நடவடிக்கையாக அங்கு வந்து அந்த கேட்டானது மூடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில அங்கு வந்து அந்த ரயில் செல்வதற்கான சிக்னல்கள் வந்து முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அந்த பணியில் இருந்த பணியாளர் வந்து ஏன் கேட்டை மூடவில்லை, அவர் எங்கு சென்றிருந்தார், இது மாதிரியான காரணங்களை வைத்து ரயில்வே துறையினரும் விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த விபத்தானது பள்ளி மாணவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு விபத்து என்பதனால தமிழ்நாடு முழுவதும் பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக 2 மாணவிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி வேன் வந்து முழுவதுமாக சேதமடைந்து அந்த ரயில்ல சிக்கி அவை வந்து நொறுங்கிய நிலையில உடல்கள் வந்து சிதைந்த நிலையிலேயே வந்து ஒரு உடலை எடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இங்கு வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரயில்வே துறையினுடைய அலட்சியம் என்ற கோணத்துல வந்து ரயில்வே துறையினர் வந்து தீவிர விசாரணையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க தனலட்சுமி. நாகமுத்து, தற்பொழுது கேட் கீப்பர் ஆனது அந்த இடத்தில் இருந்ததாகவும் வேன் ஓட்டுநர் தான் அந்த கேட்டை திறக்க சொல்லி வலியுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சம்பவத்தின் முழு விவரம் என்ன நடந்தது என்பது குறித்தான விவரம் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? இது தொடர்பான தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஒரு தரப்பும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ரயில்வே துறையினுடைய அலட்சியத்தினால இந்த விபத்து ஏற்பட்டதாக ஒரு தரப்பினரும், முறையாக பணிகளை செய்து அந்த மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா வேனை வந்து இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை என்பது இதுவரையிலும் தெரியப்படாத ஒரு சூழ்நிலையில அந்த கேட் ஆனது முழுமையாக மூடப்பட்டிருந்தால் இந்த விபத்தை வந்து தடுத்திருக்கலாம். ஏனென்றால் பள்ளி மாணவர்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில 2 தரப்பினருமே தனது வந்து பாதுகாப்பினை வந்து உறுதி செய்திருக்க வேண்டும். அங்கு வந்து ரயில்வே கேட் ஆனது முறையாக போடப்பட்டிருந்தால் அந்த பள்ளி வேனானது கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கும். அங்க வந்து பணியாளர் இல்லை என்று ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வேன் வந்து அவசரமாக இயக்க முற்பட்டதுனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இருவேறு கருத்துக்களானது கூறப்படுகின்றன. இந்த இருவேறு கருத்துக்களின் அடிப்படையில 2 தரப்பிலுமே போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டுறாங்க. மேலும் வந்து முழுமையான தகவல்கள் இதுவரையிலும் கிடைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில இந்த விபத்துக்கான காரணம் என்பது இதுவரையிலும் தெரியவில்லை. உறவினர்கள் மற்றும் அங்கு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மற்றும் இங்கு வந்து கடலூர் மாவட்ட நிர்வாகம், மற்றொரு தரப்புல வந்து ரயில்வே துறை என அனைத்து தரப்பிலுமே இந்த விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா,
2 உயிர்கள் வந்து பலியாகி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுகிறது. தவறு யார் இழைத்தாலும் தவறுதான். எனவே வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில பள்ளி வேன் வந்து பாதுகாப்பாக இயக்கப்பட வேண்டும். அவை பாதுகாப்பாக இயக்கப்பட்டதா என்பதும் வந்து கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கேட் வந்து மூடப்படவில்லை என்ற ஒரு தரப்புலையும் சொல்லியிருக்கும் நிலையில அங்கு வந்து முழுமையாக அந்த கேட்டானது மூடப்பட்டிருக்கிறதா அல்லது அந்த பணியாளர் வந்து அங்கு பணியில் இல்லையா இல்லை வேறு ஏதேனும் காரணமா சிக்னல்கள் முறையாக கிடைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை வந்து ரயில்வே துறை வந்து விளக்கம் அளிக்க வேண்டும். இது தொடர்பாக ரயில்வே துறையினர் இந்த விபத்து குறித்து முழுமையான அறிக்கையை வந்து வெளியிட வேண்டும். இந்த பள்ளி மாணவ மாணவிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்பதை வந்து அரசுதான் கூற வேண்டும். முழுமையான விசாரணைக்கு பிறகு இது குறித்த தகவல்கள் வந்து தெரிய வரும். தனலட்சுமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து. கடலூர் மாவட்டத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் தற்பொழுது 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்தோம். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றவர்களின் நிலை என்ன என்பது குறித்து கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்தும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக. அதாவது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வேன் மீதுதான் ரயில் மோதி விபத்து என்பது காலை அறிந்த செய்தியாக பரபரப்பாக காணப்படுகிறது. தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழ்நிலையும் இருக்கிறது. ஏனென்றால் பள்ளி குழந்தைகளுக்கு இந்த நிலைமை, ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பேருந்து இந்த ரயில்வே கேட்டை கடக்கும் போது இந்த விபத்து என்பது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் வேன் மீது மோதிய இந்த விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஆளில்லா ரயில்வே கேட், அதாவது இந்த ரயில்வே கேட்டில் அந்த ரயில்வே கேட் கீப்பர் வந்து இந்த வாகனத்தை எப்படி அனுமதித்தார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. மற்றபடி பொதுவாகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே கேட் என்பது, ஆளில்லா ரயில்வே கேட் என்பது அதிகமான கோரிக்கையை வைத்து அந்த பகுதியில் ஒரு கேட் கீப்பர் அமைத்து தான் அந்த ரயில் வண்டிகள் கிராஸ் ஆகும் நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் பயணிக்க பகுதிகளில் ஒரு அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்களை மீறி இந்த விபத்து எப்படி நடந்ததுதான் தற்போது கேள்வியாக இருக்கிறது. இந்த விபத்தில் வாகனம் முற்றிலும் நொறுங்கியிருக்கிறது. இதில் பயணித்த மாணவர்களுக்கு கடுமையான காயங்களும் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 4க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த படுகாயமடைந்து தற்போது அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கூட வந்து ஆய்வு என்பதை மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை 4 மாணவர்கள் ஓட்டுநர் மற்றும் ஊழியர்களுடன் தனியார் வேன் ஒன்று சென்றபோதுதான் இந்த விபத்து ஏற்பட்டது. ரயில் மீது மோதி விபத்தில் இதில் சேரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதி, தொண்டாமுரத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவன் நிமிலேஷ் ஆகிய 2 தான் உயிர்ந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானது. மற்ற 4 பேருக்கு கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவல் தற்போது தெரிவிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் செங்கமுக்கம் அருகே இந்த பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் கடலூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் தான் இந்த பள்ளி வேன் மீது மோதியதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில் ரயில்வே துறையினர், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவு அந்த பகுதியில் திறந்திருக்காங்க. தொடர்ந்து விசாரணை என்பதும் நடைபெற்று வருது. ஆளில்லா ரயில்வே கேட்ல இந்த விபத்து வந்து முதல் கட்டமாக கூறப்பட்டது. அதாவது பள்ளி ஓட்டுநர் வந்து நீங்கள் வந்து கேட்டை திறங்க, நாங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னார். அதனால தான் நாங்கள் கேட்டை திறந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே நிர்வாகம் வந்து தற்போது இந்த விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இருப்பினும் எந்த பகுதியிலுமே, அதாவது ஆளில்லா ரயில்வே கேட் இருந்தாலும் அந்த பகுதிக்கு ரயில்வே கிராசிங் வரும் நேரத்தில் அந்த ரயில்வே கேட் கீப்பர் வந்து இந்த கேட்டை வந்து எப்போதுமே திறக்க மாட்டாங்க. அதிலும் அர்ஜென்ட்டான ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலை அப்படின்னா கூட அந்த டைமிங் இருக்குது. அந்த டைமிங் வழியாக தான் அந்த கேட் என்பது திறக்கப்படும். ஆனால் இந்த நேரத்தில் நடந்தது என்ன என்பது முழுமையாக இன்னும் விசாரணை முடியவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. பள்ளி குழந்தைகள் சென்ற பேருந்து ரயில் மோதி விபத்து என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.